தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. நீதிமன்ற உத்தரவுப்படி ஆகாஷ் உடலை காவல்துறையினர் தகனம் செய்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். ஹரிகிருஷ்ணன், தற்பொழுது பெற்றோர்கள் முன்னிலையில் ஆகாஷின் உடலானது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்களை சொல்லுங்க. சற்று முன்னதாக ஆகாஷ் டெலிசன் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மின்மயானத்தில், தத்துநெறி மின்மயானத்தில் அவருடைய உடல் எரியூட்டப்பட்டிருக்கிறது. 100 நாட்களுக்கு முன்னதாக மானாமதுரை காவல் நிலைய வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது ஆகாஷ் டெலிசன் தாக்கப்பட்டதால், காவல்துறையால் தாக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக புகார் எழுந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அதை தொடர்புடைய காவலர்கள் பணியை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தொடர்ந்து ஆகாஷ் டெலிசனுடைய உடலை பெறாமல் அவருடைய பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மானாமதுரை பகுதியில் சமேன பந்தல் அமைத்து தொடர்ச்சியாக நாள்தோறும் அவருடைய உறவினர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் பொழுது ஆகாஷ் டெலிசனுடைய உடலை கண்ணியமான முறையிலே நல்லடக்கம் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இன்று காலை காவல்துறையினர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது ஆகாஷ் டெலிசனுடைய பெற்றோர்கள் ராஜேஷ் கண்ணன் மற்றும் ஆனந்தி, அவருடைய சகோதரி மற்றும் அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் அந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்பு ஆகாஷ் டெலிசனுடைய உடல் பாதுகாப்பாக அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு தத்துநெறி மின்மயானத்தில் தகன மேடையிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையிலே வைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர் பெற்றோருக்கு மட்டும் அனுமதி அளித்து காவல்துறையினர் அவர்களை அழைத்து வந்திருந்தார்கள். அவருடைய பெற்றோர்கள், சகோதரி உள்ளிட்டவர்கள் இறுதி மரியாதை செய்த பின்பு மயான ஊழியர்கள் ஆகாஷுடைய உடலை எடுத்து சென்று தற்போது எரியூட்டி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 100 நாட்களை கடந்து இந்த நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாஷை கொன்றவர்களை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை பெற மாட்டோம் என தீர்க்கமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். மானாமதுரை பகுதியில் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தாலும் கூட சட்ட ரீதியாகவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கிலே பல்வேறு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கிலே நீதியரசர்கள் அரசுக்கும் காவல்துறைக்கும் பல்வேறு கேள்விகள் எழுப்பி தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணைகளே நடந்து பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய கருத்து என்னவென்றால், நீண்ட நாட்களாக ஆகாஷ் டெலிசனுடைய உடல் அவருக்கு நல்லடக்கம் செய்யப்படாமல் வைத்திருக்கிறதாகவே உடலை பெற்று நல்லடக்கம் செய்யுங்கள் என பலமுறை அவருடைய நீதிமன்ற விசாரணையின் போது அறிவுறுத்தல் செய்திருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய முடிவு என்பது அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அதற்கு பின்பாக உடலை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற கோரிக்கையை அவர் திரும்ப தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் தற்போது ஆகாஷ் டெலிசனுடைய உடலை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இணைந்து மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொண்டு நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வருவாய் கோட்டாட்சியர் கருணாகரன் வந்திருந்தார். அதே போன்று வருவாய்த்துறை அலுவலர்கள், மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் வந்திருந்து ஆகாஷ் டெலிசனுடைய உடலை மருத்துவமனையில் இருந்து பெற்று அங்கிருக்கக்கூடிய தத்துநெறி மின்மயானத்தில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு அந்த உடல் தற்போது நல்லடக்கம் எரியூட்டப்பட்டு இருக்கிறது. அங்கு மயான ஊழியர்கள் அந்த உடலை எடுத்து சென்று தற்போது எரியூட்டி முடித்திருக்கிறார்கள். அவருடைய முன்னதாக அவருடைய பெற்றோர்கள் ராஜேஷ் கண்ணன், ஆனந்தி மற்றும் அவருடைய சகோதரிகள் கண்ணீர் மல்க ஆகாஷை உடலை பார்த்து கதறி எழுதார்கள். அவருடைய இறுதி மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின்பு உடல் தற்போது எரியூட்டப்பட்டு இருக்கிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த விசாரணைகளிலே நீதிமன்றம் இந்த காவல் மரணத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அதற்கு அடுத்ததாக அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆகாஷ் டெலிசனுடைய உடல் தற்போது எரியூட்டப்பட்டிருக்கிறது. உராணி, நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஆகாஷ் டெலிசனின் உடலானது தற்பொழுது பெற்றோர்கள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.